வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதன் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் முழுக்க முழுக்க இலங்கை அணி சார்ந்தது. என்னடாப்பா பின்னால பேக்ரவுண்ட்ல எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு புகைப்படத்தை நீ வச்சிருக்கே என்பதாக நீங்க நினைப்பீங்க. அது தொடர்பாக மிக முக்கியமாக அது தொடர்பாக நான் இந்த காணொலியை தரேன். அதே போன்று இலங்கை ரசிகர்கள் மிக பெரும் ஒரு சந்தோஷத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் இலங்கை ரசிகர்கள் கவலையில் இருந்து கொண்டிருந்தார்கள். காரணம் இன்டர்நேஷனல் மாஸ்டர் லீக் போட்டியில் இலங்கை இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இலங்கை அணி தோல்வியடைந்திருந்தார்கள். இது இலங்கை ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு மனத்தாக்கத்தை ஏற்படுத்தப்பட்டு இலங்கை அணி கவலையில் இருக்கும் பொழுது, மறுபுறத்தில் ஏசியன் லெஜண்ட் லீக் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அதில் இலங்கை அணி மிகச்சிறப்பான முறையில் நேற்றைய தினம் துடுப்படுத்த இருந்தார்கள். குறிப்பாக இலங்கை அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திசர பெரரா மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த இருந்தார். இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியை தர இருக்கிறேன். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐபிஎல் பக்கம் இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. அதுவும் இலங்கை ரசிகர்களுக்கு சாதகமான ஒரு செயல் தான். அதாவது நேற்றைய தினம் இரவு பொழுதிலே டெல்லி கேபிட்டல் ஒரு புகைப்படத்தினை வெளியிட்டிருந்தார். ஒரு மத வழிபாட்டின் போது அந்த புகைப்படம் எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக டெல்லி ஒரு அணியினுடைய உரிமையாளர்கள், அது மாத்திரமல்லாமல் டெல்லி அணியில் விளையாடக்கூடிய வீரர்கள் அத்தனை பேர்களும் அந்த புகைப்படத்தில் இருந்தார்கள். குறிப்பாக இலங்கையை சார்ந்த இலங்கை வீரர்களும் அதிலே குந்தி கொண்டிருந்தார். குறிப்பாக இது ஏன் எதற்கு குந்தி கொண்டிருக்கின்றார், என்ன காரணம், இவர் இதிலே விளையாட போகின்றாரா என்பதாகலாம் நேற்றைய தினம் பல இலங்கை ரசிகர்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். பலர்களும் கேட்டிருந்தார்கள் டெல்லி கேபிட்டல் அணியில் விளையாட இருக்கின்றாரா என்பதாகலாம் பலர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்குரிய பதிலையும் நான் இந்த காணொலியிலே வைத்திருக்கிறேன். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் IL T20 சொல்லி போட்டு ஒன்று வைக்கிறாங்க. இந்தியா IPL, இலங்கை லங்கா பிரீமியர் லீக், பங்களாதேஷ் BPL, பாகிஸ்தான் PPL என்பதா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு PPL வைக்கக்கொள்ள நாங்க ஏன் வைக்க கூடாது என்பதாக சவுதி அரேபியா ஒரு முடிவென்று எடுத்து சவுதி மன்னர் ஒரு விடயத்தை அறிவித்திருக்கின்றார். அது உலகளாவியலான ஒரு கிரிக்கெட் போட்டி. அது தொடர்பாகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அது தொடர்பாகவும் நான் இந்த காணொலியிலே உங்களுக்கு பகிர்ந்து தர காத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை அப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி இலங்கை வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதி இருந்தார்கள். இந்த போட்டி இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். இலங்கை ரசிகர்கள் ஏற்கனவே மனமுடைந்திருக்கின்றார்கள். காரணம் என்று சொன்னால், அதாவது இன்டர்நேஷனல் மாஸ்டர் லீக் போட்டி குமார் சங்கர தலைமையிலான இந்த அணி நேற்று முன்தினம் தோல்வியடைந்திருந்தார்கள். இரண்டாவது அரையிறுதி இலங்கை அணி ரசிகர்கள் கவலையில் இருக்கும் பொழுது நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி அருமையான ஒரு போட்டி. குறிப்பாக இந்த ஏசியன் லெஜண்ட் லீக் இதில் இலங்கை அணி சார்பாக டில்ஷான் விளையாடி கொண்டிருக்கின்றார். அதே போன்று திசர பெரரா விளையாடி கொண்டிருக்கின்றார். நுவான் துசார விளையாடி கொண்டிருக்கின்றார். யாருக்கெல்லாம் துசாரவை தெரியுமோ தெரியாது, இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். ஒரு காலத்திலே இலங்கை அணிக்காக நுவான் குலசேகர, நுவான் துசார ஆகியோர் தான் பந்து வீசி கொண்டிருப்பார்கள். ஒரு புறத்தில் நுவான் துசார, அதே போன்று நுவான் குலசேகர் வலதுகை வேகப்பந்து வீச்சாளர், நுவான் துசார இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். இவர்கள் எல்லாம் இந்த லெஜண்ட் லீக் போட்டியிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொடரிலே தான் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகளான போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியிலே இலங்கை அணியினர் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி பந்து வீசியும் இருந்தார்கள். இந்த போட்டியில் இலங்கை அணி 26 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள். இலங்கை லெஜண்ட் அணிக்கும் அதே போன்று ஆப்கானிஸ்தான் லெஜண்ட் அணிக்கும்லான இந்த போட்டியில் முதல்ல துடுப்படுத்தாடிய இலங்கை லெஜண்ட் அணியினர் அற்புதமான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்த டில்ஷான் பெரிதாக பிரகாசிக்கவில்லை. டில்ஷானும் பெர்னாண்டோவும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்தார்கள். டில்ஷான் ஆட்டம் இழக்க அதற்கு அடுத்தபடியாக திசர பெரரா இந்த லெஜண்ட் அணியினுடைய தலைவராக கூட இருக்கின்றார். மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடினார். மனுஷன் பட்டையை கிளப்பி இருந்தார். 108 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 36 பந்துகளுக்கு இவர் சதம் அடித்ததே வெறுமனே 35 பந்துகளிலே தான் இவர் சதம் அடித்திருந்தார். குறிப்பாக இவர் மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 108 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 36 பந்துகளுக்கு இதிலே 13 ஓட்டங்கள், அதே போன்று 2 ஓட்டங்கள் அடங்கலாக இவர் இந்த சதத்தினை பெற்றிருந்தார். ஸ்ட்ரைக் ரேட் 300க்கு மேலே தான் வைத்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் திசர பெரரா இறுதி ஓவரில் 6 பந்துகளுக்கு 6 சிக்ஸர்கள் அடித்திருந்தார். மனுஷன் பட்டையை கிளப்பி இருந்தார். இலங்கை அணி சார்பாக ஒருவர் முதல் தடவையாக 6 பந்துகளுக்கு 6 சிக்ஸர்கள் அடித்திருக்கின்றார். அது லெஜண்ட் லீக்கோ இன்டர்நேஷனல் போட்டியாக இருந்தாலும் சரி, இலங்கை அணி சார்பாக 6 பந்துகளுக்கு 6 சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரராக திசர பெரரா இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு இந்த போட்டியிலே இலங்கை அணியினர், அதாவது இலங்கை லெஜண்ட் அணியினர் இந்த போட்டியிலே 28 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள். குறிப்பாக முதல் சுற்றிலிருந்து இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இலங்கை லெஜண்ட் அணியினர். இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துடுப்படுத்தாடிய இலங்கை லெஜண்ட் அணியினர் 230 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 3 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து ஆடுகளத்திலே திசர பெரரா 108 ஓட்டங்களை பெற்றிருந்தார். ஆட்டம் இழக்காமல் 36 பந்துகளுக்கு, அதே போன்று பெர்னாண்டோ 81 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆட்டம் இழக்காமல் 56 பந்துகளுக்கு, அதே போன்று லக்சான் 19 ஓட்டங்களை
பெற்றுக் கொடுத்திருந்தார். 15 பந்துகளுக்கு TM டில்ஷான் 8 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் 8 பந்துகளுக்கு. மொத்தமாக இலங்கை லெஜண்ட் அணியினர் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 230 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே 3 விக்கெட்டுகளை இழந்து ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முனிஸ் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 40 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 4 ஓவர்கள் பந்து வீசி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் லெஜண்ட் அணியினர் 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே 204 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்து 26 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே தான் இந்த போட்டியிலே இலங்கை அணியினர் வெற்றி வாகை சூடிக் கொண்டார்கள். ஆப்கானிஸ்தான் சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அஸ்கர் 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 31 பந்துகளுக்கு. அதே போன்று அயான் 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 38 பந்துகளுக்கு. 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 17 பந்துகளுக்கு. அசாத் 21 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் 10 பந்துகளுக்கு. இலங்கையினுடைய பந்துவீச்சு பரிதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சஞ்சய் 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 4 ஓவர்கள் பந்து வீசி. புஷ்பகுமார் 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 4 ஓவர்கள் பந்து வீசி. இந்திரஸ்ரீ 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 4 ஓவர்கள் பந்து வீசி. இந்த போட்டியிலே இலங்கை லெஜண்ட் அணியினர் 26 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மாத்திரமல்லாமல் அடுத்த சுற்றுக்கு இலங்கை அணியினர் தயாராக இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இரவு புகைப்படம் வைரலாக பரவி கொண்டிருந்தது. என்ன புகைப்படம் என்று சொன்னால், அதாவது டெல்லி கேபிட்டல் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு புகைப்படம். டெல்லி கேபிட்டல் அணி உரிமையாளர்கள் அதே போன்று அதில் விளையாடுகின்ற வீரர்கள் அத்தனை பேரையும் ஒரு மத அனுஷ்டானங்களில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த புகைப்படம் தான் நேற்றைய தினம் வெளியாகி வைரலாக பரவி கொண்டிருந்தது இலங்கை ரசிகர்களுக்கு மத்தியில். காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கை அணியினுடைய ஒரு வீரரும் அந்த புகைப்படத்தில் இருந்திருந்தார். இலங்கை பலர்களுக்கு தெரியாது ஏன் இவர் இந்த புகைப்படத்தில் இருந்திருந்தார் என்பதாக. அதுதான் தசுன் சாணக்க, இலங்கை T20 அணியினுடைய முன்னாள் தலைவர், ஏசிய கிணத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த ஒரு தலைவராக இருந்த தசுன் சாணக்க தான் அந்த புகைப்படத்தில் இருந்து கொண்டிருந்தார். இலங்கை ரசிகர்கள் பலர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள், ஏன் இவர் இந்த இடத்தில் இருந்தார், அதே போல இவர் இந்த டெல்லி கேபிட்டல் அணிக்காக விளையாட இருக்கின்றாரா, யாருக்கு பதிலாக இவர் வந்தார் என்பதாக பலராலும் பல கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருந்தார். குறிப்பாக என்னிடத்தில் கூட ஒருவர் எழுப்பியிருந்தார், ஏன் தசுன் சாணக்க டெல்லி கேபிட்டல் இந்த அணிகள் இருக்கின்ற இந்த புகைப்படத்தில் அவர் இருக்கின்றார் என்பதாக. இதற்கு டெல்லி கேபிட்டல் உரிமையாளர் அது மாத்திரமல்லாமல் திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், அதாவது ஹரி புரோக்கு பதிலாக தசுன் சாணக்கவை அணிக்குள் உட்கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஹரி புரோக் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர், அதிரடியாக துடுப்படுத்தாடக்கூடியவர். அவருக்கு ஈக்குவலாக தசுன் சாணக்க வருவாரா என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வருவார். காரணம், அண்மை காலமாக மிகச்சிறப்பான ஒரு ஃபோமில் இருக்க, குறிப்பாக T20 போட்டிகளில் மிகச்சிறப்பான ஒரு ஃபோமில் இருந்து கொண்டிருக்கின்றார் தசுன் சாணக்க. அது மாத்திரமல்லாமல் IL T20 போட்டியில் கூட தசுன் சாணக்க கேபிட்டல் அணிக்காக அவர் அதாவது கேபிட்டல் அணிக்காக அவர் விளையாடி இருந்தார். எனவே அதனுடைய அந்த தொடர்பின் மூலமாகத்தான் அவர் IPL-இல் இம்முறை விளையாட இருக்கின்றார். அதுவும் டெல்லி கேபிட்டல் அணிக்காக IPL-இல் விளையாட இருக்கின்றார். ஹரி புரோக்கு பதிலாக இவர் விளையாட இருக்கின்றார். குறிப்பாக எல்லா போட்டிகளிலும் விளையாடுவாரா என்று பார்த்தால் நாங்கள் பார்க்க எல்லா போட்டியும் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், ஏற்கனவே அக்சர் பட்டால் ஒரு சகலத்துறை வீரராக இருந்தாலும் அவருக்கு அடுத்தபடியாக அவருக்கு முன்னுக்கு இறங்கக்கூடிய வகையிலே தசுன் சாணக்க மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் மாத்திரமல்லாமல் ஒரு மிதவேக பந்து வீச்சாளராகவும் அணிக்கு கை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில தான் டெல்லி கேபிட்டல் நிர்வாகம் தசுன் சாணக்கவை அணிக்குள் எடுத்திருக்கின்றார்கள். இது இலங்கை ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயமாக தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், குறிப்பாக ஒவ்வொரு நாடுகளிலும், அதாவது பங்களாதேஷில் பிரீமியர் லீக், இலங்கையில் பிரீமியர் லீக், பாகிஸ்தானில் பிரீமியர் லீக், IL T20 சொல்லி ஐக்கிய அரபு அமீரகத்தில் பிரீமியர் லீக், இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பிரீமியர் லீக் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது சவுதி அரசாங்கம் யோசித்துக் கொண்டிருந்தது, ஏன் இவர்கள் எல்லாம் பிரீமியர் லீக் வைக்கும் பொழுது நாங்க ஏன் பிரீமியர் லீக் வைக்கக்கூடாது என்பதாக சவுதி அரசாங்கம் யோசித்து ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்களும் பிரீமியர் லீக் வைக்க போகின்றோம், வெகு விரைவில் நாங்கள் அறிவிப்போம் என்ன பிரீமியர் லீக் என்பதாக. அதாவது பிரீமியர் லீக்கினுடைய பேரையும் அறிவிப்போம். இது உலகளாவில் இருக்கக்கூடிய அணிகளுடைய வீரர்கள் வந்து விளையாட முடியும். அது மாத்திரமல்லாமல் 500 மில்லியன் அமெரிக்கா டாலர் நாங்கள் இதற்காக வேண்டி வழங்க போகின்றோம், இதற்காக நாங்கள் செலவிட போகின்றோம் என்பதாக சவுதி அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தற்பொழுது இந்த செய்தி மாத்திரமே பரவலாக பேசிக் கொண்டிருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய சவுதி நாட்டிலே நாங்கள் ஒரு பிரீமியர் லீக் கிரிக்கெட்டை நாங்கள் வைக்கப் போகின்றோம், எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து விளையாட முடியும் என்பதாக சவுதி அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இதுதான் நேற்றைய தினம் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்தி தொகுப்புகளாக இருக்கின்றது. இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்று செல்லும் RJ ஆசிர். வணக்கம் நேயர்களே.